அதுக்கப்புறம் அந்த பொரிச்ச எண்ணெயை ரொம்ப மணமாக்கி எல்லா இதுவும் சேர்ந்து அதில் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்க இதில் பூண்டு மணம், சீரக மணம், மற்ற இதோட மணம்லாம் இதை நல்லா இந்த ஆயிலில் இறங்கிக்கும். அதுக்கு உருளைக்கிழங்க வெட்டி கொஞ்சமாக அதுக்கு சிப்ஸு போடுறேன். இந்த மணமும் நம்ம ஒன்றும் உருளைக்கிழங்கு போட தேவையில்லை. அதை வெட்டி இந்த ஆயிலில் போட்ட உடனே அந்த எல்லா வாசனை, சீரக வாசனை, வத்தல் வாசனை, கருவேப்பிலையில் அண்டிப்பருப்பு எல்லாம் போட்டு பொரிச்சிக்கணும் இல்லையா, அதில் இறங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இது சிப்ஸு. பொரியல் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இதை பொரித்து இந்த வெண்ணெயில் இப்படி பொரித்து எடுத்துகிட்டா சரி. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காட்டுறேன். மூணையும் இது பொரித்த பிறகு அதை பொரித்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பலாப்பழம் வாங்கி வெட்டிட்டு, பலாப்பழம் ரொம்ப நல்லதில்லை சொல்கிறேன் டாக்டரு. கொலஸ்ட்ராலுக்குலாம் நல்லதாமே, சுகருக்கு எப்படின்னு சொல்ல தெரியலம்மா. நான் கொலஸ்ட்ராலுக்கு நல்லதுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறேன். அதை வச்சு தான் அந்த பலாப்பழத்தை ஒக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் ஒட்டிக்கணும். இந்த சீரை இது வத்தல் காரங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இந்த சிப்ஸு சரியான மணமாய்க்கும். இது நானாக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, ஏன் வேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆயிலில் மனம் வைக்குமே, ஆயிலில் வேஸ்ட் ஆகாது. இன்னொரு 10 ரூபாய்க்கு எதாவது பொரிக்கலாம், வைக்கல ஊற்றிடுவோம். அப்படி ஒவ்வொரு ஹோட்டலில் உள்ள கன்றாவையும் காட்டுறாமா, பெரிய கவலையே இருக்குது. அதை பிடிச்சிக்கிறாப்புலையும் இப்போ நம்மளை கூலாக கஞ்சா நம்ம செஞ்சு திண்டு அது ஒரு இதுதான் சிறப்பு. நம்பிட்டு மசாலா இதுக்கு உப்போ உரப்போ ஒன்றும் தேவைப்படும். ஏன்னா இந்த பூண்டுக்கு உப்பு சேர்த்திக்கிறோம், இந்த மற்ற இதுக்கெலாம் உப்பு இதெல்லாம் சேர்த்திக்கிறதுனால ஒன்றுமே தேவைப்படாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆளு கொண்டு வரேன். இது சும்மா சாதாரணமாக படக்குன்னு வெட்டின பாருங்கள், என்ன அழகாக லுக்காக இருக்குது. குளிக்க விட்டு அது எதையும் தெரியும். பூண்டு பொரிச்சு பூண்டு, வத்தல், சீரகம், கேஷ்நட்டு, அதுக்கப்புறம் பலாப்பழ இடத்தோல், அதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலையில் வேறு என்னது எல்லாம் போட்டு மிச்சம் சிறுவைத்த பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இல்லை துவரம் பருப்பு எல்லாம் பொரித்து போட்டிக்கு. இது அந்த இதில் செஞ்சேன். ஒரு உருளைக்கிழங்க நல்ல மணமாக்கி திங்கிறதுக்கு. இது பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். பலாப்பழம் கொலஸ்ட்ராலுக்கு நல்லதாம்மா. ஒரு டாக்டர் பொம்பளை சொல்கிறா. எப்படியாப்பட்ட கொலஸ்ட்ராலையும் எடுத்துருமா. இது வாங்க போனதுனால தான் இது கிடச்சிது. இது எப்படி போனால் ஒரு 1/2 கிலோ விற்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வேக போனால் இந்த மாதிரி சாமான்கள் இதை எடுத்து செஞ்சு இப்படி செஞ்சுக்கணும். காட்டின போல் செஞ்சு பாருங்கள். இப்போ கடலை மாவை கரைச்சி அதை பொரித்து எடுத்து மிச்சருக்கு சரியான வேலை. இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.